பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியனை பத்தி பார்த்தோமே, அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கணும், உலக விஷயங்கள்ல ஆசையே வைக்க கூடாது, யார் என்ன செல்வத்தை காட்டி மயக்கினாலும் அதனால ஈர்க்கப்படக்கூடாது, பகவானுடைய திருவடிகள் ஒன்றுதான் செல்வம் என்று உறுதியோடு இருக்க வேண்டும், இப்படி நிறைய உபன்யாசங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்னால், நல்ல தங்க மாலை ஹாரங்கள் எல்லாம் போட்டு பெரிய பட்டு வஸ்திரத்தை உடுத்திண்டு வேஷ்டி எல்லாம் பளபளன்னு உடுத்திட்டு ரொம்ப அழகா இருந்தார் பார்க்கறதுக்கு. உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் கிட்டக்கு வந்து, சுவாமி உபதேசம் எல்லாம் ஊருக்கு நன்னா பண்றீரே, உம்ம உடம்புல ஒண்ணு வைராக்கியமே தெரியலையே, நல்லா ஆனந்தமா இருக்கீர் போல இருக்கே பணங்காசோட, ஏன் இப்படி அலங்காரம் செய்து கொண்டீர்னு பட்டர் இடத்துல கேட்டார்களாம். அப்ப பட்டர் சொன்னார், நான் என்ன சொன்னேன், என்னுடைய உடலை எந்த அலங்காரமும் செய்து கொள்ளக்கூடாது, என்னுடைய உடலை தாழ்ந்தது சுமார் நினைக்கணுமே தவிர இதை தர்மத்துக்கான ஒரு கருவியாக நினைக்கலாம், அதுல தப்பே கிடையாது. உடல் இல்லாவிட்டால் ஒரு கைங்கரியத்தையும் செய்யவே முடியாது. அப்ப உடல் என்பது கைங்கரியத்துக்கான கருவி, அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தால் போரும், அதுக்கு மேல அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பகவான் வசிக்கக்கூடிய கோயிலாழ்வார். வீட்டுல எப்படி கோயிலாழ்வார் வச்சு சாலக்கிராமூர்த்தி வைக்கிறோமோ, பெருமான் எனக்குள்ள இருக்கிறார். அவருடைய கோயிலாழ்வாருக்கு தோரணம் கட்டணுமா வேண்டாமா, முன்னாடி கோலம் போடணுமா வேண்டாமா, தீபம் ஏற்றணுமா வேண்டாமா, மேல முத்து மாலை புஷ்பங்களா சாத்தனமா வேண்டாமா, அதுக்குதான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறேன்னு பட்டர் தெரிவித்தாராம். சாக்குக்கு சொல்லவில்லை, உண்மையாகவே நம்மளுடைய பாவத்தை பொறுத்துத்தானே. நான் இதை என்னுடைய உடலாக பார்த்தால் எந்த நல்லதையும் தேடக்கூடாது, இதுக்கு போகங்களையோ அலங்காரங்களையோ தேடக்கூடாது. உண்மையாகவே இது பகவானும் பிராட்டியும் வசிக்கக்கூடிய இடம்னு பாவித்தால் அப்ப எத்தனை அலங்காரம் பண்ணாலும் தகும், அதுல தவறு சொல்வதற்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப சிக்லீதர் இங்கு வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம்னால் இது பிராட்டி வசிக்கக்கூடிய கோயிலாக ஆக வேண்டும்.